வணக்கம், வெல்கம் பேக் டு திபிஷி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கேரட் பீன்ஸ்ல ஒரு சூப்பரான கூட்டு தாங்க பார்க்க போறோம். இதோட டேஸ்ட் கொஞ்சம் சொதி மாதிரியும் இருக்கும், சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்காக நான் இன்னைக்கு கொஞ்சம் கேரட், கொஞ்சம் தக்காளி, பீன்ஸ், வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா குக்கர்ல சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் குக்கர்ல சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு போல எடுத்தா இது ரொம்பவே ஈஸியா ரெடி ஆயிடும். ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சமா கேரட், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் பாசிப்பருப்பை ஒரு 1/2 hour தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். வாஷ் பண்ணிட்டு பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அதிக பண்ணியும் கம்மி பண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்ப அந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் இதுல சேர்த்துற போறோம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு காரத்துக்காக கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்திருக்கேன். சாம்பார் பொடி இல்லைன்னா நார்மலா நம்ம வீட்டுல இருக்கோம் பாத்தீங்களா, அந்த குழம்பு மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுக்காக தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், இது 3 மட்டும் நல்லா பேஸ்டா அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதுல சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியும் கொஞ்சம் லைட்டா தண்ணி சேர்த்து இதுல சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான கூட்டு உங்களுக்கு ரெடி ஆயிடும். நீங்க இது இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி இது கூட எல்லாத்து கூடயும் சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். 3 விசில் வச்சுட்டு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊத்தி கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நீங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட இது பிடிக்காதுன்னா நார்மல் எண்ணெயே எடுத்துக்கோங்க நீங்க. ஆனா தேங்காய் எண்ணெய் சேர்த்தாதான் இதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சு இந்த தாளிப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட கூட்டுல சேர்த்துருங்க. அவ்வளவுதாங்க, ரொம்பவே டெலிஷியஸான கூட்டு ரெடி. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ரொம்ப அவசரமா சீக்கிரமா ஏதாவது பண்ணணும்னா கூட உங்களால ஈஸியா இதை பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.